வணக்கங்க. நான் தான் உங்களில் ஒருவர். இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு. எதை பற்றி அப்படின்னா, கொடுவாய் அன்பு. ஒரு சின்ன பொடி பையன் ஸ்கேம் பண்ணி பணம் ஏமாற்றிருப்பான்ல, அவனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அவன் ஏமாத்தின வீடியோ எல்லாமே. இருந்தாலும் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறது எதனால் அப்படின்னா, ஒரு சில பேர் பார்க்காம இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவனுக்கு பணம் அனுப்பி ஏமாறாமல் இருப்பாங்கள்ல, அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, பல லட்சம் அமௌண்ட் ஏமாத்திருப்பான். எதை சொல்லி ஏமாத்திருப்பான் அப்படின்னா, உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், அதாவது வீட்டில் இருந்தே நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம். தெரியும்ல, அந்த தம்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருந்தான். எல்லாரும் டிஎம் பண்ணுங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா அப்படின்னு சொல்லி. நான் அவனுக்கு டிஎம் பண்ணேன், தம்பி எந்த மாதிரி ஒர்க் அப்படின்னு. அவர் வித்தின் செகண்ட்ல எனக்கு மெசேஜ் பண்ணான். ஆனா என்ன ஒர்க்னு அவன் சொல்லல. அக்கா அமௌண்ட் 1000 கட்டி அமௌண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொன்னான். சரி நானும் அப்படின்னு அவனுக்கு அனுப்புனேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் 3200 சொன்னான். தம்பி நீ இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா உனக்கு அனுப்பியிருக்க மாட்டேன், மறுபடியும் இவ்வளவு அமௌண்ட் கட்டினா நான் எங்க போறது அப்படின்னு அவன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் இல்லக்கா சாரிக்கா சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் அதை பேச எடுத்துக்கல. சரி பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் நம்பினேன். தம்பி இப்போ அந்த அமௌண்ட் நான் அனுப்புனா இதுக்கு யார் பொறுப்பேத்துக்குவா அப்படின்னு கேட்டேன். அக்கா நீங்க என்னை நம்பி அனுப்புங்க, நான் உங்க அமௌண்ட்டுக்கு கேரண்டி அப்படின்னு சொன்னேன். ஒரு 1/2 hourல நானும் மறுபடியும் 3200 அனுப்பிட்டேன். மொத்தம் 4200. ஒரு 2 hours கழிச்சு அவன் சொல்றான், அக்கா அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சுக்கா, மறுபடியும் 1000 அனுப்புனாதான்க்கா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படி சொல்லி அவன் அதுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கிட்ட பணம் எகன் மறுபடியும் வாங்கியிருப்பான். அதை நான் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான வீடியோ ஆதாரம் எல்லாமே நான் கீழே டேக் பண்ணுறேன். அந்த பணத்தில் அவன் ஆடம்பரமாக செலவு பண்ணியிருப்பான், கார் வாங்கியிருப்பான், பைக் வாங்கியிருப்பான். எல்லா வீடியோவும் அவன் ஐடியில் அவன் போஸ்ட் பண்ணியிருக்கான், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேல் யாருமே அவனுக்கு பணம் அனுப்பி ஏமாற வேண்டாம். சேம் டைம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சோசியல் மீடியாவில் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் இதெல்லாம் யாரையுமே பார்க்கறதில்ல. எவன் பொய் சொல்லி ஏமாற்றி பெரிய லெவலில் தன்னை காட்டிக்கிட்டு பொய்யா பேசுகிறானோ அவனை தான் பெரிய லெவலில் கொண்டு போய் விடுறாங்க. அதில் ஒருத்தன் தான் இவன். ஓகே, எத்தனையோ திறமையான ஆண்களும் பெண்களும் இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி பெரிய ஆளாக்கி விடுங்க. ஓகேங்களா? இது மாதிரி பொய் பேசுகிறவன் ஒரு சின்ன பையனா இவனுக்கு இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு நினச்சி அவனுக்கு பணம் அனுப்பாங்க. அவன் எல்லாமே யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா, தாங்கிட்ட இருக்கிற ஃபாலோவர்ஸை காமிச்சியும் வியூஸ் அதிகமாக போகுதுன்னு சொல்லியும் இதை காமிச்சு மட்டுமே உங்களை ஏமாத்திருக்கிறான். நீங்களும் அவனுக்கு பணம் அனுப்பியிருக்கீங்க. எத்தனை பேர் பணம் அனுப்புனீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. இருந்தாலுமே இனிமேல் யாரும் பணம் அப்படியே அனுப்பாதீங்க. அறிமுகமே இல்லாத ஆளுங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்புறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. உங்ககிட்ட பணம் அதிகம் இருந்துச்சுன்னா எவ்வளவோ பேர் இல்லாதவங்க, ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாதவங்களாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கொடுங்க. அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, உங்களுக்கும் மன நிம்மதி கிடைக்கும். ஓகேவா? யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. இனிமேலாவது உஷாரா இருங்க. ஓகே பாய், உங்களே வரும்.